பேர் செல்வராஜ் 10% இருக்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 11 வருஷம் ஆச்சு. இந்த 11 வருஷத்துல நம்ம ஏகப்பட்ட மருத்துவமனைக்கு போனேன், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. சென்னையில, கோயம்புத்தூர், சேலத்துல வந்து சிசுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அங்க எல்லா பக்கமும் போய் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 13, 14 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணேன். அது செலவு பண்ணதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமானது என்னன்னா, ஒரு பொது நிகழ்ச்சிகள், நம்ம கல்யாண ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நம்ம உறவுக்காரங்களே வந்து நம்மள ரொம்ப ஒரு இதா பேசுறதுல ஒரு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலையில தான் நம்ம வெஸ்டேஜ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நம்ம அஸ்வினி சிஸ்டர் அவங்க மூலமா கிடைச்சது எனக்கு. அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க சொன்னாங்க, பேஷன் இன்கம், ராயல்டி இன்கம் நமக்கு அப்புறம் 3 தலைமுறை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ நான் என் ஒய்ஃப் இதை விட்டு அடுத்த ஒரு தலைமுறைக்கு வழியே இல்லைன்ட்டாங்க டாக்டர்ல, வந்து வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எங்க ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டேன். அது அந்த அளவு வேதனை இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் மீட்டிங்ல வந்து சிவசித்தி அக்காட்ட சொல்லியிருந்தேன். செல்வராணி அக்காட்ட சொல்லி அவங்க சிவசித்தி அக்காட்ட கேட்டு சொன்னாங்க, என்னன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து பீரியட் வந்து மாசத்துக்கு 2 திருப்பு வர்ற மாதிரி ரொம்ப இதாக வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அக்கா டீட்டெயில் கேட்டாங்க. இந்த மாதிரி குழந்தையும் இல்லை, 11 வருஷமா ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அக்கா வந்து கேட்டு எனக்கு சப்ளிமெண்ட், நம்ம வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்டை ரெஃபர் பண்ணாங்க. என்னென்னா சத்தாவரி மேக்ஸு, அப்புறம் அயன் ஃபோலிக்கு, அப்புறம் நம்ம கால்சியம் டேப்லெட் அதுவும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ப்ரோட்டீன் பவுட்ரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ண சொன்னாங்க. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஏம்மா நம்ம வந்து கிட்டத்தட்ட 13, 14 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எல்லா பக்கமும் எந்த அளவுக்கு அசிங்கப்படணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டாச்சு. இதுக்கு மேலே அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம சொந்த பந்தத்துலேயே எல்லாம் எப்படி பேசினாங்கிறது உனக்கும் தெரியும். சரி, இப்போ நம்ம இந்த இது வந்து முழுக்க முழுக்க மூலிகை சம்மந்தப்பட்டது. இந்த வந்து நம்ம மாத்திரை கிடையாது, சப்ளிமெண்ட்டுங்கும்போது துணை உணவு தான். நம்ம இதை வந்து நம்ம ஒரு ட்ரிப் எடுத்து பார்ப்போம், இதுலேயும் நமக்கு வாய்ப்பு கடவுள் இதில் ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவட்ட சொன்னேன். அவளும் ஏற்றுக்கிட்டு ஒரு 25 நாள் தான் சாப்பிட்டேன் இந்த சப்ளிமெண்ட்டை வந்து. 25 நாள் சாப்பிட்ட உடனே கன்சீவ் ஆனா என் வீட்டில் வந்து. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சப்ளிமெண்ட் வந்ததுனால தான் எனக்கு ஒரு வாரிசு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிது. அதனால ரொம்ப 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 நன்றி. என்னங்கன்னா நம்ம அப்ளையன்ஸுக்கும் நன்றி, சரவணன் ப்ரோ, அண்டது அசோக்குமார் சார், அது எல்லாத்தோட ஸ்பெஷலாக வந்து நம்ம கௌதம் பலி சார். ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராடக்டை வந்து அவர் லான்ச் பண்ணி கொடுத்து, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது தான் இந்த சப்ளிமெண்ட் வந்து. நான் அப்படி தான் நினைப்பேன். இன்னைக்கு கிடச்சிது. இன்னைக்கு மதியம் 2:15 இந்த வெஸ்டேஜ் பேபி என் கையில் கிடச்சிது. அது பெரிய ஒரு பொக்கிஷம் என் கையில் கிடச்சிது. இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இன்னைக்கு வெஸ்டேஜ் மூலமாக கிடச்சதுனால தாயின் பிள்ளையும் நல்ல ஒரு ஆரோக்கியம். குழந்தை வந்து 3 கிலோ 600 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. குழந்தை வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால சிசரியன் தான் பண்ணாங்க. ஆனால் கையில் கிடைக்கும் போது எனக்கு எப்படின்னு சொல்ல, அப்படியே வானத்தில் பறந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து உண்மையில். இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா எவ்வளோ பேருக்கு முன்னால் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த வெஸ்டேஜ் வந்து என் வாழ்க்கையில் ஒரு வரமாக வந்தது. இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பையும் கொடுத்தது இல்லாமல் எனக்கு வாரிசையும் கொடுத்தது இந்த வெஸ்டேஜ் தான். இந்த வெஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னால் என் தலைமுறை அதோட முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நான் இருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது இன்னைக்கு. வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் சார். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் பிரதர்.